வணக்கம் மாலிக் நண்பர்களே, வாழ்க்கை திருப்பும் பயணத்தில் இன்னைக்கு நாள் கணக்கு வாத்தியார் நம்ம வந்து நின்ன உடனே இந்தா பாஸ் மார்க் 35 சொல்லி போடுவார்ல, அந்த 35 தான். நேத்து நைட்டு கனவு கண்ணிகளுக்கு கூட நல்லா குத்தாட்டம் போட்டதுல கனவுல இருந்தும் தொக்கத்துல இருந்தும் காலையில 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இந்த சொன்னே போனா பார்த்தா 2 மிஸ்டு கால். என்னடா சொல்லி கேட்டா கிரிக்கெட்லோட வாடா போலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரு கருப்பு காஃபியை போட்டு அப்படியே இன்னைக்கு காலைல செம குளிர், அதனால ஒரு உட்டியை மாட்டிட்டு வண்டியை தட்டிட்டு கிளம்பிட்டேன். வழியில நம்ம ரவி நண்பரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அவர் கூட ஒரு டீயா போட்டு திரும்பி பார்த்தா நம்ம ராஜன தம்பி சுரேஷ் இருந்தாப்ல, அவருக்கு 2 பிஸ்கெட்டை வாங்கி போட்டு அப்படியே நேரா கிரவுண்டுக்கு போயிட்டேன். கிரவுண்டுக்கு போனதும் கொடி நாட்டுறமே ஸ்டெம்பர் ஆனாங்க. சரி காஞ்சனா பேய் வருவான்னு சொல்லி நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா பேய் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதை பின் தொடர்ந்து நம்ம தம்பிக்கிட்ட இருந்து கால், என்னடா சொல்லி கேட்டா ஆனா தனியே போட்டிருக்கேன் வாங்கினான்னு சொல்லி கூப்பிட்டா. என்னடா சொல்லி போய் பார்த்தா நம்ம கடைக்கு ஜாமான் வாங்க வந்திருக்கா போல, வண்டியில இடம் பத்தலன்னு சொல்லி நம்மள கால் பண்ணி தர அப்படியே அதே போய் அழக்க தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இறக்கும் போது நம்ம பாப்பா ஹெல்ப்பரா வச்சாச்சு. இங்கதான் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நம்ம பாப்பாக்கனால தூக்கவே முடியாட்டினாலும் கூட பட் ட்ரை பண்றேன். இங்க பாதியில சில பேர் ட்ரை கூட பண்றது இல்ல. ஆனா கடைசியில ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அவனால தூக்கவே முடியல. பட் இழுத்துக்கொண்டே எங்க அம்மாட்ட கொண்டு போய் சேர்த்திட்டா. இதுதான் அவளோட வில் பவர் நினைக்கிறேன். பாப்பாவோட வில் பவரை பாராட்டும் வகையில் நம்ம கிரிக்கெட் டைம்ல சேர்த்தியாச்சு. வாங்கலாம்னு சொல்லி கூட்டு போற வழியிலே தூங்கிட்டா. முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா தரமான மீன் குழம்பு எங்க அப்பா செஞ்சது. அப்படியே 2 பேரும் ஒரு வெளுத்து கட்டிட்டு அப்படியே இன்னைக்கு வீடியோ ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டுக்கு போனக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வெறும் 1/2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனா எடிட்டிங் மட்டும் மொத்தம் 4 மணி நேரம். என்னடா சொல்லி எடிட்டர் கேட்டா ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணா, இல்லாட்டி எடிட்டிங் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி பண்றான். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி நம்ம எடிட்டருக்கு ஒரு கருத்தூசியை போட்டு, எடிட்டர் வீட்டுல பூ இருந்துச்சு. அந்த பூச்செடி நம்ம தோட்டத்துக்கு அழகா செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பூச்செடி இருக்க விதையை அழகா தூக்கிட்டு அப்படியே ஜோப்பில போட்டு மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தது கருவாடு குழம்பு வாசம். அப்படியே சட்டையை திறந்து அதை ஒரு லோடு போட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே நம்ம தம்பியை கூப்பிட்டு காடியை தட்டிட்டு நேரம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டாடா பை பை, நாளைக்கு பார்க்கலாம்.